உங்களோட அடுத்த 10 to 15 மினிட்ஸை எனக்கு கொடுங்க. ஏன்னா நீங்க கொடுக்க போற இந்த 15 மினிட்ஸ் உங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு வருஷத்தையாச்சும் சேவ் பண்ணும். இந்த காலத்துல நம்ம ஈஸியா டிஸ்ட்ராக்ட் ஆகிடுறோம். நம்ம டைமுக்கு வேல்யூ கொடுக்க மாட்டோம். எது நம்ம வாழ்க்கைக்கு முக்கியமா தேவையோ அதுல ஃபோக்கஸ் பண்ண மாட்டோம். நாம கொஞ்சம் எங்க இருக்கிறதுனால நமக்கு அன்லிமிட்டட் டைம் இருக்கிறதா நினைச்சிட்டு இருக்கோம். ஒரு 20 வயசு பையன்கிட்ட போய் உனக்கு வாழ்க்கையில டைமே இல்ல, லைஃப் நீ எதிர்பார்க்கறதுக்குள்ள டக்குன்னு பாஸ் ஆயிடும் நீங்க சொன்னீங்கன்னா அதுக்கு அவங்க அதெல்லாம் கிடையாது, எனக்கு இன்னும் நிறைய டைம் இருக்கு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நம்மளோட லைஃப் ஸ்பேன் ஆவரேஜா 70ன்னு கன்சிடர் பண்ணா இந்த மிடில் ஏஜ் குரூப்பா கன்சிடர் பண்ற 35 to 40 ஏஜ் மக்கள்கிட்ட போய் உங்களுக்கு நிறைய டைம் இருக்கான்னு கேட்டு பாருங்களேன். நல்ல ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலோட இருக்கிறவங்களோட லைஃப் டைம்ல அப்ராக்சிமேட்டா 50% பேலன்ஸ் இருந்தாலும் அவங்க கிட்ட இருந்து வர பதில் எல்லாமே நேத்து தான் ஸ்கூல் படிச்ச மாதிரி இருக்கு, அதுக்குள்ள இவ்வளவு வயசாயிடுச்சா, எப்படி டைம் போச்சுன்னே தெரியலன்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு இருக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டியில இந்த பூமியில லைஃபுக்குன்னு அவங்களுக்கு கிடைச்ச சப்ஸ்கிரிப்ஷன் டைம் ரொம்ப கம்மியா இருக்குன்னு ரியலைஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா அடல்ட் லைஃப்ல அவங்களோட டைம் அவங்களதான் இருக்காது. ஒர்க், பேரண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி அண்ட் ரிலேட்டிவ்ஸ்னு எல்லாருமே அவங்களோட டைம், எனர்ஜி அண்ட் மணியை எடுத்துப்பாங்க. அவங்க ஆசைப்பட்டதெல்லாம் செய்யறதுக்கு பர்சனலா டைம் ஒதுக்குறதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். சோ இருக்கிற டைமை பெட்டரா மேனேஜ் பண்ண தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஓவரா யோசிச்சுட்டு இல்லாம ஆக்ஷன்ஸ் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப அதிகமா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ இன்னைக்கு நம்ம ஃபோக்கஸ் அண்ட் வாட் மேட்டர்ஸ் புக்ல இருந்து நம்ம டைமை சரியா யூஸ் பண்றதுக்கு சில வேல்யூபிளான லெசன்ஸ் பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். சோ வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். நம்பர் 1, நத்திங் சேஞ்சஸ் இஃப் நத்திங் சேஞ்சஸ். எதுவும் மாறலனா எதுவுமே மாறாது. நம்ம பண்ற விஷயங்களை திரும்ப திரும்ப அதே மாதிரி ரிப்பீட் பண்ணிட்டே இருந்தோம்னா ஒரு வித்தியாசமான ரிசல்ட்டை நாம எதிர்பார்க்க முடியாது. இது வரைக்கும் என்ன ரிசல்ட் நமக்கு கிடைச்சிட்டு இருந்ததோ அது மட்டும்தான் இனிமேவும் கிடைக்கும். ஒரு ஸ்டடியில இருந்து என்ன தெரிய வந்துச்சுன்னா மனிதர்களுக்கு ஒரு நாளைக்கு அப்ராக்சிமேட்டா 70,000 தாட்ஸ் வருமா. ஆனா இந்த தாட்ஸ்ல நெகட்டிவ் தாட்ஸ் தான் அதிகமா இருக்கும். அதுவும் இது எல்லாமே ரிப்பீட்டேட்டிவா இருக்கும். மோஸ்ட்லி நம்ம கண்ட்ரோல் இல்ல விஷயங்களா தான் இருக்கும். கிரிக்கெட், பாலிடிக்ஸ் அண்ட் வேர்ல்ட் நியூஸ் இதை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கிறது நல்ல விஷயம் தான். பட் அதை பத்தி டிஸ்கஷன், ஆர்கியூமெண்ட்ஸ்னு எக்கச்சக்க தேவையில்லாத கான்வர்சேஷன்ஸ் பண்ணிட்டு நிறைய பேர் இருப்பாங்க. ஆக்டர்ஸ் அண்ட் செலிபிரிட்டிஸோட லைஃப் பத்தி அதிகமா திங்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா இதுல உண்மை என்னன்னா இந்த விஷயங்கள் எல்லாம் அவங்க கண்ட்ரோல்லையே கிடையாது. அவங்க கண்ட்ரோல்ல இல்லாத இந்த மாதிரியான விஷயங்களை யோசிச்சு அதிகமா டைம் வேஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கு பதிலா அவங்க கண்ட்ரோல்ல இருக்கிற விஷயங்கள்ல ஃபோக்கஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி ஆக்ஷன்ஸ் எடுத்தாங்கன்னா அவங்களால பாசிட்டிவ் டிஃபரன்ஸ் மேக் பண்ண முடியும். அதுதான் அவங்களோட டைமை பெஸ்டா யூஸ் பண்றதுக்கு சிறந்த வழின்னு இந்த புக்கோட ஆத்தர் சொல்றாரு. இங்கிலாந்துல ஒரு கல்லறையில ஒரு புத்திசாலியான மனுஷன் அடுத்த தலைமுறைக்கு ஒரு லைஃப் லெசனை எழுதி வச்சுட்டு போயிருந்தாரு. அந்த கல்லறையில இதுதான் எழுதி இருந்தது: நான் சின்ன வயசுல இருக்கும்போது இந்த உலகத்தை மாத்தலாம்னு நினைச்சேன், ஆனா கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து வரப்பதான் இதெல்லாம் என்னால பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சது. அப்புறம் சரி என்னோட நாட்டை மாத்தலான்னு நினைச்சேன், கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் இதுவும் என்னால முடியாதுன்னு தெரிஞ்சது. அப்புறம் ஊரை மாத்தலான்னு யோசிச்சேன், அதையும் என்னால மாத்த முடியாதுன்னு தெரிஞ்சப்ப அட்லீஸ்ட் என்னோட ஃபேமிலியாவது மாத்தலான்னு நினைச்சேன். கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் அதுவும் என்னால மாத்த முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்டேன். இந்த விஷயத்தை எல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்குள்ள எனக்கு வயசாயிடுச்சு. இந்த வயசான காலத்துலதான் முதல்ல நான் என்ன மாத்த ட்ரை பண்ணி இருக்கணும்னு தெரிய வந்துச்சு. அப்படி என்ன மாத்திக்க ட்ரை பண்ணியிருந்தா நான் இருக்கிற நிலைமையில இருந்து மாறி ஒரு நல்ல நிலைமைக்கு வந்திருப்பேன். இது என்னோட ஃபேமிலியில ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணிருக்கும். என்னோட ஃபேமிலி முன்னேறதுனால என்னோட சொசைட்டில அவங்க ஏதாவது சேஞ்சு கொண்டு வந்திருப்பாங்க. சொசைட்டில சேஞ்ச் வந்தா என்னோட ஊரு நல்லா இருக்கும், என்னோட ஊரு நல்லா இருந்தா நாடும் டெவலப் ஆயிருக்கும்னு எனக்கு புரிய வந்துச்சு. அதாவது நான் மாறலன்னா எதுவே மாறாதுன்றது லேட்டா தான் எனக்கு புரிஞ்சுது. சோ என்னோட கண்ட்ரோல்ல என்ன இருக்கு, என்னால என்ன மாத்திக்க முடியும்னு யோசிக்கிறதுக்கு பதிலா இப்படி என்னோட ஆக்டிவிட்டிஸ்ல நான் எதையுமே மாத்திக்காம வெளியே இருக்க தப்புகள் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டே இருந்தா நான் வெறும் நடக்கிற விஷயங்களுக்கு ரியாக்ட் மட்டும் தான் பண்ணிட்டு இருந்திருப்பேன். என்னால என்ன பண்ண முடியும்னு நான் யோசிச்சிருக்க மாட்டேன். நான் மாறினாதான் என்ன சுத்தி இருக்கிற இந்த உலகம் மாறுன்றத புரிஞ்சுக்காமலே இருந்திருப்பேன். இஃப் நத்திங் சேஞ்சஸ் நத்திங் சேஞ்சஸ். இந்த புது வருஷத்துல ஆல்மோஸ்ட் 3 மாசம் முடிய போகுது. அதுக்குள்ள 3 மாசம் போக போகுதான்னு ஃபீல் பண்றீங்கன்னா லைஃப் ஷார்ட் ஆனதுன்னு புரிஞ்சுக்கோங்க. பர்சனலா உங்களோட லைஃப்ல நீங்க எதையும் மாத்திக்கலனா எதுவுமே மாறாதுன்றதையும் புரிஞ்சுக்கோங்க. இந்த ரியலைசேஷனுக்கு வந்துட்டீங்கன்னா இப்போ நெக்ஸ்ட் பாயிண்ட பத்தி நாம தெரிஞ்சுக்கலாம். நம்பர் 2, தி பவர் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். போன சாப்டர்ல நீங்க எதையும் மாத்தலனா எதுவுமே மாறாதுன்றத தெரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த ரியலைசேஷன் இப்போ உங்கள்கிட்ட வந்ததுனால இந்த பாயிண்ட்ல நீங்க எதை மாத்தணும்ன்றத தெரிஞ்சுக்கணும். உங்க வாழ்க்கையில ஆக்சுவலா எங்க பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சாதான், எங்கெல்லாம் நீங்க டைம் வேஸ்ட் பண்றீங்கன்னு நீங்களே புரிஞ்சுக்கிட்டாதான் ஒரு பாசிட்டிவ் சேஞ்சை கொண்டு வரதுக்கு நீங்க ஆக்ஷன்ஸ் எடுக்க முடியும். இப்போ நீங்க ஒரு இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறீங்க, ஆனா நீங்க எங்க இருக்கீங்கன்னே தெரியலனா எங்க போறோன்றதுக்கான வழியை நம்மளால கண்டுபிடிச்சு போக முடியாது. எந்த ஒரு மேப்பும் இல்லாம, டைரக்ஷனும் இல்லாம எங்கேயோ காட்டுக்குள்ள சுத்துற மாதிரி தான் இருக்கும். சோ எதை மாத்தணும்னு நீங்க ஐடென்டிஃபை பண்றதுக்கு
உங்களை நீங்களே செல்ஃப் ரிஃப்ளெக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். உங்க டைரியை எடுத்து உங்களோட லைஃப்ல இப்ப இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை என்ன, டெய்லி எந்தெந்த ஆக்டிவிட்டிஸ் உங்களோட மேக்ஸிமம் டைம் எடுத்துக்குது அப்படின்றத நோட் பண்ணிட்டு வாங்க. இப்படி நீங்க மெஷர் பண்ணி பார்க்கும்போது நீங்க எங்க அதிகமா டைமை வேஸ்ட் பண்றீங்க, எது உங்களை வளர விடாம தடுக்குது அப்படின்ற விஷயத்த உங்களால கண்டுபிடிக்க முடியும். இதை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அடுத்த ஸ்டெப்ல நீங்க உங்களோட கோல்ஸை செட் பண்ணணும். ஏன்னா எதை மாத்தினா உங்களோட லைஃப்ல பெட்டரான ரிசல்ட் கிடைக்குன்றத நீங்க முன்னாடியே டிசைட் பண்ணிக்கிட்டாதான் உங்களால எந்த ரூட்ல போகணும்ன்றத டிசைட் பண்ண முடியும். சோ உங்களோட டைரியை எடுத்து உங்களோட இயர்லி அண்ட் மந்த்லி கோலை நீங்க செட் பண்ணுங்க. உங்க இயர்லி கோல்ஸ் உங்களோட டெஸ்டினேஷனா இருந்தா உங்களோட மந்த்லி கோல்ஸ் நீங்க கடந்து வர டிஸ்ட்ரிக்ட்ஸா இருக்கும். அண்ட் மந்த்லி கோல்ஸ் வீக்லி கோல்ஸா கன்வெர்ட் பண்ணீங்கன்னா அது நீங்க தாண்ட வேண்டிய ஏரியாவா இருக்கும். இந்த வீக்லி கோல்ஸை டெய்லி கோல்ஸா கன்வெர்ட் பண்ணி டெய்லி என்ன ஆக்ஷன்ஸ் எடுக்கிறீங்கன்றத மெஷர் பண்ணீங்கன்னா அதுதான் நீங்க கடந்து வர ஸ்ட்ரீட்ஸ் அண்ட் ரோட்ஸா இருக்கும். ஒரு மனுஷனா நம்மளோட கோலை செட் பண்ணிட்டு கண்மூடித்தனமா அப்படி இப்படின்னு போக முடியாது. ஒரு டெஸ்டினேஷனை நோக்கி போகும்போது நம்ம மேப்ல சரியான ரூட்ல தான் போறோமான்னு அடிக்கடி செக் பண்ணிட்டு தானே இருப்போம். அதே மாதிரி தான் எதை உங்க வாழ்க்கையில மாற்றணும்னு முடிவு பண்ணிட்டு அதை மாத்திர ப்ராசஸ்ல இருக்கும்போது சரியான டைரக்ஷன்ல தான் போயிட்டு இருக்கோமான்றத நீங்க உங்களையே அடிக்கடி செக் பண்ணி பாத்துக்கணும். நம்பர் 3, ப்ரொடெக்ட் அண்ட் கார்ட் யுவர் டைம். இந்த உலகத்துல டைம் ரொம்ப ஃப்ரீயான விஷயமும் கூட, ரொம்ப எக்ஸ்பென்சிவான விஷயம் கூட. டைமை நம்மளால ஓன் பண்ண முடியாது, ஆனா யூஸ் பண்ண முடியும். டைமை நம்ம ஒளிச்சு வைக்க முடியாது, சேர்த்து வைக்க முடியாது, ஆனா நமக்கு பிடிச்ச மாதிரி செலவு பண்ண முடியும். டைமை நம்ம இழக்க முடியும், ஆனா திரும்ப கெயின் பண்ண முடியாது. எல்லாருக்குமே இந்த உலகத்துல பிறக்கும் போதே இவ்வளவுதான் உன்னோட டைம்னு அளந்துதான் நமக்கு தராங்க. இந்த டைமை செலவு பண்ண மட்டும்தான் முடியும். சோ அதை நம்ம சரியான விஷயத்துக்கு தான் செலவு பண்றோமான்றத ஒரு காவல்காரர் மாதிரி அதை நீங்க ப்ரொடெக்ட் பண்ண ஆரம்பிக்கணும். உங்க கையில ஒரு வேல்யூபிளான டைமண்டோ இல்ல கோல்டு, சில்வர் இல்ல எக்கச்சக்கமான பணம் உங்கள்கிட்ட இருந்தா அதை சேஃபா பத்திரமா பாத்துக்கணும்னு நினைப்பீங்களா, இல்ல இதை அப்படியே இருக்கட்டும்னு போட்டு வச்சிருவீங்களா? கண்டிப்பா அதை கார்ட் பண்ணி ப்ரொடெக்ட் பண்ணதானே நினைப்போம். அதே மாதிரிதான் உங்களுக்கு இருக்கிற லிமிட்டட் டைமை நீங்க கார்ட் பண்ணி ப்ரொடெக்ட் பண்றதுக்கு பிரைன் ட்ரேசி சொல்ற இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. ஒரு புது விஷயத்த பண்றதுக்கு யாரு கூடயாவது நீங்க சேர்ந்து ஒர்க் பண்ண போறீங்க அண்ட் அவங்க கூட நீங்க டெடிகேட்டா டைம் ஸ்பெண்ட் பண்ண போறீங்கன்னா அவங்க கிட்ட ஒரு பேப்பரை கொடுத்து இந்த விஷயத்தை எழுத சொல்லுங்க. ஏன்னா இந்த விஷயத்த அவங்க சரியா பண்ணலைன்னா அவங்க கண்டிப்பா அவங்க டைமை வேஸ்ட் தான் பண்ண போறாங்க. சோ மீனிங்லெஸ்ஸா உங்க டைமை வேஸ்ட் பண்ணாம உங்க டைமை புது மனுஷங்கிட்ட இருந்து கார்ட் பண்றதுக்கு இது ரொம்ப அதிகமா ஹெல்ப் பண்ணும். சோ நீங்க அவங்கள்ட்ட ஒரு பேப்பரை கொடுத்து அந்த பேப்பர்ல ஒரு லிஸ்ட் ஆஃப் 10 கோல்ஸை எழுத சொல்லுங்க. அப்புறம் அந்த கோல்ஸ்ல இருந்து ஏதாவது ஒரு கோலை உடனே ஃபுல்ஃபில் பண்ற மாதிரி உங்கள்ட்ட ஒரு மேஜிக்கல் பவர் இருந்து இதுல எதை நீங்க நிறைவேற்றணும்னு ஆசைப்படுறீங்கன்னு கேட்டா அவங்க எந்த கோலை சூஸ் பண்றாங்கன்னு கவனிச்சு பாருங்க. ஏன்னா இந்த விஷயம் அவங்க லைஃப் பத்தி எவ்வளவு சீரியஸா இருக்காங்கன்றத உங்களுக்கு காட்டி கொடுத்துரும். இதே எக்ஸ்பெரிமெண்ட்டை பர்சனலா நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த லிஸ்ட்ல இருக்கிற விஷயங்களை முடிக்கிற வரைக்கும் நான் என்னோட டைமை மற்ற விஷயங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன்னு உங்களோட டைமை பெட்டரா கார்ட் பண்ண முடியும்னு சொல்றாரு. சோ இந்த ஆக்டிவிட்டியை பர்சனலா நீங்களும் ஃபாலோ பண்ணி உங்க டைமை கார்ட் பண்ண ஆரம்பிங்க. நம்பர் 4, லேர்ன் டு சே நோ. முன்னாடி சாப்டர்ல டிஸ்கஸ் பண்ண மாதிரி நீங்க உங்களோட டைமை கார்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு நீங்க ஒரு மேஜிக் வேர்டை கத்துக்கணும். அது வேற எதுவும் இல்ல, நோ தான். ஏன்னா பொதுவா நிறைய பேருக்கு மத்தவங்க என்ன நினைச்சுப்பாங்க அப்படின்றது காரணத்தினாலேயே ஆபீஸ் என்விரான்மெண்ட் இல்ல சோசியல் சிச்சுவேஷன்ல நோ சொல்ல ரொம்பவே தயங்குவோம். மேபி நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம், அதுல எந்த தப்பும் கிடையாது. பட் உங்களுக்கு நிறைய வேலை இருக்கும்போது அதை செய்யறதுக்கே நீங்க கஷ்டப்படுற போது அந்த நேரத்துல மத்தவங்களோட வேலைக்கு நீங்க ரொம்ப அதிகமா ப்ரியாரிட்டி கொடுத்திருந்தீங்கன்னா அது உண்மையிலேயே உங்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸை கிரியேட் பண்ணும். ஏன்னா நீங்க எல்லா விஷயத்துக்கும் எஸ் ஓகேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்க டைமை உங்களுக்கு கொடுத்துக்காம மத்தவங்களுக்கு ஷேர் பண்ண ரெடியா இருக்கீங்கன்னு அர்த்தம். நீங்க ஆக்சுவலா சோசியலைஸ் பண்ண ட்ரை பண்ணும்போது, நெட்வொர்க் பண்ண ட்ரை பண்ணும்போது மத்தவங்க உங்களுக்கு இந்த டைம் ஒதுக்கி கொடுக்கலாம். பட் உங்களுக்குன்னு சர்டன் ப்ரையாரிட்டி இருக்கும்போது அந்த நேரத்துல அந்த ப்ரையாரிட்டிஸை ஃபுல்ஃபில் பண்ணாம மத்தவங்களுக்கு டைம் டெடிகேட் பண்றதுன்றது உங்க கோல்ஸை விட்டு உங்களை ரொம்ப தூரம் கொண்டு போயிட்டே இருக்கும். மேபி நீங்க நோ சொல்லி பழகினதே இல்ல, மத்தவங்க என்ன நினைப்பாங்கன்ற ஒரு விஷயம் உங்களை ரொம்ப அதிகமா பாதிக்குதுன்னா நீங்க இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணலாம். அதோட பேர் தான் டிலேய்டு ரெஸ்பான்ஸ். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது ஒரு விஷயத்தை கேட்கும்போது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உடனே அக்செப்ட் பண்ற பழக்கம் உங்களுக்கு இருந்ததுன்னா உங்களால எடுத்த உடனே ஐயோ என்னால முடியாது அப்படின்னு எல்லாம் முகத்துல அடிச்ச மாதிரி பேச மாட்டீங்க. சில பேர் சின்ன வயசுல இருந்து நோ சொல்லி பழகி இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் அது நேச்சுரலா வரும். இப்படி நோ சொல்ற விஷயம் உங்களுக்கு நேச்சுரலா வரலைன்னா நீங்க டிலேய்டு ரெஸ்பான்ஸ் மெத்தட ஃபாலோ பண்ணலாம். இது சிம்பிள் தான். ஒரு விஷயத்த உங்கள்ட்ட யாராவது ரெக்வஸ்ட் பண்ணாலோ இல்ல கேட்டாலோ நீங்க யோசிச்சு சொல்றேன் இல்ல அப்புறமா சொல்றேன்னு டிலே பண்ணுங்க. இல்ல போன்ல உங்கள்ட்ட அந்த விஷயத்த பத்தி ஷேர் பண்றாங்க அப்படின்னா நீங்க இல்ல நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன் அப்புறமா இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணலான்னு டிலே பண்ணுங்க.
இந்த மாதிரி நீங்க டிலே பண்ணும்போது உங்களுக்கு மேபி அந்த விஷயத்துல இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா அதை பத்தி நீங்க யோசிச்சு அதுக்கப்புறமா நீங்க உங்களோட டெசிஷனை எடுக்க முடியும். ஸோ நோ சொல்ல பழகிக்கங்க. அது உங்க டைமை ரொம்ப அதிகமா சேவ் பண்ணும். நீங்க ப்ரையாரிட்டி கொடுக்கணும்னு நினைக்கிற விஷயங்களுக்கு உங்களால டைம் ஒதுக்கவும் முடியும். நம்பர் 5, டீப் ஒர்க் இஸ் த ஒன்லி சொல்யூஷன். நீங்க எந்த விஷயத்த பண்ணாலும் இருக்கிறதுலே பெஸ்ட் அவுட்புட்டை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா? அப்போ உங்களுக்கு இந்த டீப் ஒர்க் தான் ஹெல்ப் பண்ணும். டீப் ஒர்க்குக்கான மீனிங் என்னன்னா, நீங்க ஒரு விஷயத்துல ஒர்க் பண்ணும்போது நீங்க எங்கேயும் டிஸ்ட்ராக்ட் ஆகாம உங்களோட ஃபுல் ஃபோக்கஸையும் அதே விஷயத்துல மட்டும் வச்சு வேலை செய்யறது தான். இப்போ நீங்க ஒரு ரூம்ல தூங்கிட்டு இருக்கீங்க, திடீர்னு எந்திரிச்சு பார்க்கும்போது அந்த ரூம்ல ஒரு பயங்கர விஷப்பாம்பு உங்க கண்ணில் படுத்துன்னு வச்சுக்கலாம். எப்படியாவது அந்த ரூம்ல இருந்து தப்பிச்சு போயிடலான்னு நினைக்கிறீங்க. ஆனா நீங்களும் அந்த பாம்பும் அந்த டோர் கிட்ட இருந்து ஒரே டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கிறீங்க. இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல நீங்க அந்த டோர் வழியா தப்பிச்சு போற வரைக்கும் அந்த பாம்பை கவனிக்காம இருப்பீங்களா? கண்டிப்பா கிடையாது. நம்மளோட கம்ப்ளீட் அட்டென்ஷன் அண்ட் ஃபோக்கஸ் அது எல்லாமே அந்த பாம்பு மேல மட்டும்தான் இருக்கும். அது நகருதா இல்ல அங்கேயே இருக்கான்னு நம்ம நோட்டீஸ் பண்ணாதானே அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மூவ்மெண்ட்ஸை அட்ஜஸ்ட் பண்ண முடியும். அது மாதிரி தான் நீங்க கம்ப்ளீட் ஃபோக்கஸ், அட்டென்ஷன் அண்ட் டெடிகேஷனோட ஒரு வேலையை கம்ப்ளீட் பண்ணணும். ஏன்னா ஒரு முக்கியமான விஷயத்துல நீங்க வேலை செய்யும் போது அப்பப்போ போன் எடுத்து நோட்டிபிகேஷன் செக் பண்றது இல்ல போன் பேசுறது இந்த மாதிரி எல்லாம் நம்ம பண்ணிட்டு திரும்ப திரும்ப அதே ஒர்க்ல ரீஃபோக்கஸ் பண்ண ட்ரை பண்ணீங்கன்னா அது ஷாலோ ஒர்க் பண்ற மாதிரி தான் இருக்கும். இப்படி ஷாலோ ஒர்க் பண்ணும்போது, அதாவது நீங்க அப்பப்ப டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டு திரும்ப ஃபோக்கஸ் பண்ண ட்ரை பண்ணும்போது அந்த ஒர்க்கை பண்றதுக்கு நிறைய டைம் எடுத்துக்கும். ஸோ ஒரு முக்கியமான வேலை செய்யறதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் ஒரு அரை மணி நேரத்துக்கு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இல்லாம ஒர்க் பண்ற மாதிரியான ஒரு என்விரான்மெண்ட்டை நீங்க உருவாக்கிக்கோங்க. போனை சைலண்ட்ல போட்டுருங்க. அண்ட் சைலண்ட்ல போட்டாலும் அதோட வெளிச்சம் உங்க கண்ணில் படாத மாதிரி திருப்பி வச்சிருங்க. ஒரு பர்டிகுலர் டைம்ல டெடிகேட்டா இந்த டைம்ல நான் இந்த பர்டிகுலர் ஒர்க் மட்டும் தான் பண்ணுவேன்ற மாதிரி டைம் ஒதுக்கி வச்சிருங்க. இந்த டைம் அலோகேஷன் தான் நீங்க எந்த விஷயத்தை பண்ணணும்னு நினைச்சாலும் உங்களை வேர்ல்ட் கிளாஸ் பெர்ஃபார்மன்ஸை கொடுக்க வைக்கும். எந்த அளவுக்கு இந்த மாதிரி டைமை ஒதுக்கி நீங்க டெடிகேட்டா ஒர்க் பண்றீங்களோ அந்த அளவுக்கு மற்ற டைம்ல நீங்க ஈஸியா ரெஸ்ட் எடுக்கலாம். ஏன்னா வேலை செய்யறேன்னு உட்காந்துக்கிட்டே டைம் பாஸ் பண்ணிட்டு இல்லாம வேலையில முழு கவனத்தை வச்சு அதை முடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஃப்ரீ டைம் இருக்கும். அந்த டைம்ல உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான விஷயங்களை நீங்க ட்ரை பண்ணலாம், இல்ல நல்லா ரெஸ்ட் எடுக்கலாம். ஆனா இதெல்லாம் நடக்கிறதுக்கு ஷார்ட் டைம் பீரியட்ல ஃபுல் கான்சென்ட்ரேஷனோட ஹை குவாலிட்டி ஒர்க்கை உங்க டீப் ஒர்க் மூலமா நீங்க முடிச்சிடணும். எந்த அளவுக்கு இந்த மாதிரி டெடிகேட்டா ஒர்க் பண்றீங்களோ அந்த அளவுக்கு நீங்க ரெஸ்டும் எடுத்துக்கோங்க. இப்படி நீங்க ஒரு விஷயத்தை எடுத்து டீப் ஒர்க் பண்ண ட்ரை பண்ணும்போது முடிஞ்ச அளவுக்கு குவாலிட்டி ஒர்க்கையும் கொடுக்க பாருங்க. ஆனா பெர்ஃபெக்ஷனிசம் பின்னாடி மட்டும் போயிடாதீங்க. அது டிசப்பாயின்மெண்ட் ஏற்படுத்தி உங்க ப்ராக்ரஸை நிறுத்த சான்ஸ் இருக்கு. பெர்ஃபெக்ஷனை விட ப்ராக்ரஸ் தான் பெட்டர்னு புரிஞ்சுக்கோங்க. அண்ட் கன்சிஸ்டான ஆக்ஷன் எடுக்கணும்ன்ற விஷயத்தை மட்டும் உங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு சூப்பரான வீடியோட உங்களை வந்து மீட் பண்றோம்.